தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். ஆம், வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, இறை வெளிப்பாடு இல்லாதவர்கள், இறைவனுடைய வெளிப்பாடு இல்லாதவர்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள் என்று அழகா தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுது. தீர்க்க தரிசனம், விஷன். தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு அவனை குறித்த ஒரு எதிர்கால திட்டம் என்னன்னு தெரியலனா, அவனை குறித்த குறிக்கோள் என்ன தெரியலனா, அவனை குறித்ததான தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு தெரியலனா, அவனை குறித்த அழைப்பு என்னன்னு தெரியலனா, அவன் சீர்கெட்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ திட்டம் உங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனால் போதிக்கப்பட வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்ததான தீர்க்கமான தரிசனம், உங்களை குறித்ததான தீர்க்கமான திட்டம், உங்களை குறித்ததான தீர்க்கமான குறிக்கோளை நீங்கள் அறியாமல் போனீர்கள்னா உங்கள் வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையாய் அமையும். தேவ பிள்ளைகளே, ஆம், உங்களுக்கு ஒரு விஷன் வேணும், நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணும். ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். நம்மை படைத்த நோக்கத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனை தேடும்போது நிச்சயமாய் உங்களை குறித்த தேவ திட்டம் வெளிப்படும்.